செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் 12 மையங்களில் நடைபெறும் தேர்வில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமார். 1:30 மணி வரை மாணவர்கள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படும் நிலையில் மாணவர்களினுடைய வரத்து புதுச்சேரியில் தேர்வு மையங்களில் எப்படி இருக்கிறது? மேலும் முறைகேடுகளை தடுப்பதற்காக பாதுகாப்பு அம்சங்களாக என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? புதுச்சேரியில் இன்று 12 மையங்களில் இந்த நீட் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. இதனை 5230 மாணவ மாணவியர் எழுதுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இந்த இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இந்த மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த தேர்வு நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 12 மையங்களில் இந்த நீட் தேர்வு என்பது நடைபெறுகிறது. இதனை 5230 மாணவ மாணவியர் எழுதுகின்றனர். தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை சாதாரண காலணியை அணிந்து வர வேண்டும், நகைகள் அணிந்து வரக்கூடாது, முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், துப்பட்டா உள்ளிட்டவை அணிந்து வரக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. மேலும் மொபைல், ப்ளூடூத், இயர்போன், பேஜர் போன்ற சாதனங்களையும் எடுத்து வரக்கூடாது எனவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பென்சில் பாக்ஸ், கைபேசி, பெல்ட், தொப்பி உள்ளிட்டவையும் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் 11:30 மணி முதல் மாணவ மாணவர்கள் இந்த தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். 1:30 மணி வரை மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பிறகு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு மாணவர்கள் தற்போது தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தேர்வு பெறக்கூடிய அனைத்து மையங்களிலும் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை சமீப காலங்களாக வெடிகுண்டு மிரட்டல்கள் என்பது வந்திருக்கிறது. முதலமைச்சர் இல்லம், துணை ஆளுநர் அலுவலகம் என பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கு தொடர்ந்து 2 முறைக்கு மேல் வெடிகுண்டு மிரட்டல் வரக்கூடிய தேர்வு மையங்களுக்கும் ஏதேனும் வெடிகுண்டு என்றால் அதை கையாளுவதற்காக தனியாக குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை 12 தேர்வு மையங்களில் ஒரு தேர்வு மையங்களும் கூடுதலான போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு தற்போது இந்த நீட் தேர்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் புதுச்சேரியில் தொடங்க இருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கும் நீட் தேர்வு மையங்களில் நிலவும் களம் குறித்து விவரித்தமைக்கு நன்றி ராஜகுமார். மேலும் கோயம்புத்தூரிலும் 14 மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரியப்பன். அங்கு கோவையில் 14 தேர்வு மையங்களில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர்? 1:30 மணி அளவில் மாணவர்கள் அனுமதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் அங்கு தேர்வு மையங்களில் மாணவர்களுடைய வருகை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக கனகதாரா, தேசிய தேர்வு முகமை அதாவது தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் இந்த நீட் தேர்வில் நாடு முழுவதும் இந்த 21 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தனர். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 14 மையங்களில் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டவுன்கள், CCMA அரசு மகளிர் பள்ளி, அதே போன்று கோவை அரசு கலைக்கல்லூரி, அபிலாஷிகம் கல்வி நிறுவனங்கள், அரசு கலை தொழில்நுட்ப கல்லூரி, கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, அசோகபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி, CIT கிருஷ்ணாவா கல்லூரி உள்ளிட்ட 14 மையங்களில் இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 5736 மாணவர்கள் இந்த தேர்வை இன்று கோவை மாவட்டத்தில் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 14 தேர்வு மையங்களிலும் முன்னதாக பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. குறிப்பாக மாணவர்கள் முழுமையான சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்ட காட்சிகளை பொறுத்தவரை கோவை அரசு கலைக்கல்லூரியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த கல்லூரியில் முதலாவதாக மாணவர்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆதார் கார்டு, அதே போன்று நுழைவுச்சீட்டு உள்ளிட்டவற்றை காண்பித்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் கம்மல் அணிந்திருந்தாலோ அல்லது மோதிரம், அதே போன்று காலில் மெட்டி உள்ளிட்டவை அணிந்திருந்தாலோ அவை முழுமையாக அகற்றப்பட்டு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உடனடியாக முதற்கட்டமாக அந்த மாணவர்கள் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். முதற்கட்டமாக அந்த மாணவர்கள் ஆவணங்கள் சரிபார்த்த பிறகு கட்டமாக உள்ளே நுழைந்து அனுப்ப வைக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறோம். அங்கேயும் ஒரு சோதனை இருக்கிறது. பிறகு தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். தற்போது கிட்டத்தட்ட 11 மணி முதல் உள்ளே அந்த கல்லூரி வளாகத்தில் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 1:30 மணி அளவில் இந்த தேர்வு உள்ளே அதாவது நுழைவாயில் மூடப்படும் என்பதன் காரணமாக மாணவர்கள் வேகமாக வந்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் தாங்கள் மட்டுமில்லாமல் தங்கள் பெற்றோர்களிடையும் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொள்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 5736 மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதுகிறார்கள். 2 கட்டமாக இந்த கல்லூரியில்
மாணவர்கள் சோதனை செய்த பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். மாணவர்களுக்கான அந்த முழுமையான சோதனைகள், அதாவது பர்தாவுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பர்தாவும் அணிந்து கொண்டு உள்ளே தேர்வுகளை செல்வதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மாணவர்கள் அங்கே கூட்டம் சேராத வரும், பொதுமக்கள் அங்க பெற்றோர்கள் அந்த ஒரு இடங்களில் கூட்டம் சேராத வரும். போலீசார் அவர்களை கலைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 1:30 மணி அளவில் நுழைவாயில் மூடப்படும் என்பதால் மாணவர்கள் அதாவது அவசரமாகவும் குறிப்பாக ஆவணங்களை காண்பித்து உடனடியாக பேருந்து மையத்துக்கு செல்வதை நேரடியாக பார்க்க முடிகிறது. கோவையில் இன்று நீட் தேர்வை 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர். 1:30 மணி அளவில் நுழைவு வாயில் மூடப்படும் நிலையில் மாணவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு தேர்வறைக்குள் அனுப்பப்படும் காட்சிகளையும் விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்.